Welcome to RSR Maths 11th standard exercise 12.2 derivatives from the first principle one sum f of x equal to x minus 1 into x minus 2. In the sum we are going to find the differentiation using first principle. First principle formula limit h tends to 0 of f of x plus h minus f of x divided by h, and the formula we are going to apply this. The sum limit h tends to 0 of இங்கே எங்கே எக்ஸ் வருதோ அங்கே வந்து எக்ஸ் ப்ளஸ் ஹெச் பக்கத்தில் -1 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாகவும் எக்ஸ் ப்ளஸ் ஹெச் -2 திருப்பி மைனஸ் எஃப்எஃப் எக்ஸுக்கு பதிலாக அந்த ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிடும் டிவைடட் பை ஹெச். இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச், இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஹெச் அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டு மைனஸ் எஃப்எஃப் எக்ஸ் பார்ட்டுக்கு அப்படியே எடுத்து போட்டோம், கீழே ஹெச் அப்படியே இருக்குது. இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 1 2 3 டேர்ம்ஸ் இருக்குது, இங்கே 1 2 3 3 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ 3 × 3 9 டேர்ம்ஸ் வரும். அதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு ஹெச் எக்ஸ் ஹெச், எக்ஸ் இன்ட்டு -2 -2h, தென் ஹெச் இன்ட்டு எக்ஸ் ஹெச் எக்ஸ், ஹெச் இன்ட்டு ஹெச் ஹெச் ஸ்கொயர், ஹெச் இன்ட்டு -2 -2h, அப்புறம் -1 -1 into x minus x minus 1 into h minus h minus 1 into -2 plus 2 மைனஸ் இந்த ப்ராக்கெட்டை பிறக்கணும்னா எக்ஸ் ஸ்கொயர் -2x minus 1x plus 2 அது வந்து ப்ராக்கெட்டில் வந்துடும். இந்த டேர்ம் அப்படியே ஃபுல்லாக வச்சுங்க. இந்த ப்ராக்கெட்டில் மைனஸ் அப்ளை பண்ணோம்னா இந்த டேர்ம் எல்லாமே சைன் மாறும். அப்போ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆகும். இந்த மைனஸ் எக்ஸுங்கிறது இது -3xங்கிறது ப்ளஸ் 3x ஆகும். இதை வந்து -2 ஆகிடும். இப்போ நிறைய டைம்லாம் கேன்சல் பண்ணிடும். எல்லா டைம் எதெல்லாம் அன்லைக் டைம் கேன்சல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் என்ன இருக்கோ அதை பார்த்தோம்னா 2xh minus 3h ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச். இந்த ஃபுல் ப்ராக்கெட்டையும் தப்பு இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிடணும். இந்த ப்ராக்கெட்டை சிம்பிளை பண்ணும்போது இந்த மைனஸ் உள்ள பண்ணிட்டோம்னா இந்த சைன்லாம் மாறும். அன்லைக் டேர்ம்ஸ் எல்லாமே எல்லாம் கேன்சல் பண்ண பிறகு இங்கே ரிமைனிங் டேர்ம்ஸ் வந்து 2xh minus 3h ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை ஹெச். இப்போ இந்த இடத்துல லிமிட் ஹெச்சுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணணும். அப்போ இதுக்கு முந்தைய காமனாக நியூமரேட்டர் எடுக்க முடியாது, எடுத்துருங்க. இந்த நியூமரேட்டரில் ஹெச் எடுத்தோம்னா இங்கே 2x பேலன்ஸ், இங்கே -3 பேலன்ஸ், இங்கே ஒரு ஹெச் பேலன்ஸ் டிவைடட் பை ஹெச். எடுத்த ஹெச் இதை கட் பண்ணிடுறோம். மீதி உள்ள இந்த நம்பரில் we are applying h tends to 0. therefore இங்கே அப்ளை ஹெச்சுக்கு 0 போட்டோம்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். இந்த ரிமைனிங் 2x minus 3. therefore இந்த f of x equal to இந்த x minus 1 into x minus 2 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா வர ஆன்சர் 2x minus 3. இதை சாதாரணமாக மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம டேரெக்டாக அந்த ஃபார்முலா நோன் ஃபார்முலா அப்ளை பண்ண வச்சுங்களேன், டேரெக்டாக அதே ஆன்சர் தான் வரும். இந்த ஆன்சர் தான் டேரெக்டாக போட்டாலும் இதே ஆன்சர் தான், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் மூலமாக இதே ஆன்சர் தான். therefore இது கொஞ்சம் எம்எஸ்எம் நிறைய அப்ளை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் RSR Maths, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.